ஈசனே சிவகாமி நேசனே எனக்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபதினத்தில் 1/8/2025 பிறக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 8வது மாசமாக மலர்கின்றது. சிம்மராசி. காலபுருஷனுக்கு 5, காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, சிம்ம ராசினியர்கள் வனப்பும் வலிமையும் திறமையும் பெற்றதாங்க. வலிமையும் திறமையும் பெற்றவங்க நீங்க தான். பேச்சாற்றல் சொல்லாற்றல் மட்டுமல்ல, வேலை செய்வதும் சரி, வேலை வாங்குவதும் சரி, கில்லாடிக்கு கில்லாடி நீங்க தான். அப்ப என்ன செய்யணும்? நிச்சயமாக ஒரு தொழிலை எடுத்தா அதுல சாதிக்கணும். ஒரு தொழில், ஒரு செயல் செஞ்சா அதுல வெற்றி அடையணும். அப்ப அரசியலுக்கு போங்க. அப்ப அரசியல்ல வெற்றியை கொடுங்க. ஏற்கனவே நெருப்பு ராசி 15 நாள்ல உங்க வீட்டுக்கு சூரியன் வர போறாரு. ஆவணி மாசம் பிறக்க போகுது. ஏற்கனவே செவ்வாய் கேது இருந்தவங்க இப்ப செவ்வாய் கன்னிக்கு போறாரு. இப்ப கேதோட சூரியன் கேதோட இருக்க. சூரியன் கேது இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப மேச லக்கணமாகி 5ல சூரியன் கேது இருந்தா எப்படி இருக்கும்? மிக மிக கவனம். கடக லக்கணமாகி 2ல சூரியன் கேது இருந்தாலும் மிக மிக கவனம். பத்தியா? அப்போ 1ஆம் இடம் 2ஆம் இடம் லக்னமாக்கப்பட்டால் சூரியன் கதி இருந்தால் சூரியன் கதி 5ஆம் இடம் 2ஆம் இடத்துல இருந்து எப்படி இருக்கும்? மிக மிக பாதிப்பு அதிகம். அப்ப கேதுவினால், பூர்வ புண்ணியத்தினால், தந்தையினால் மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம். அப்ப சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல உங்களுடைய கோச்சார பலன்ல நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு நீர் ஒண்ணுதான், கலந்ததுதான். 2 இல்லாம ஒரு தொழில் பண்ண முடியாது. வெளிநாடு போறது கேது இருக்கிறதுனால வெளிநாடு போகலாம். வெளி மாற்றங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாகம், சூப்பர், அரசியல் சாசனம், டெண்டர் டு அரசியல், இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பாருங்க. அதே சமயத்துல அஷ்டமத்து சனி மிக மிக கவனம். அஷ்டமத்து சனியில மிக மிக கவனமா இருக்கும். சொல்லுல, பேச்சுல, வேலை, பார்ட்னர்ஷிப்ல, விவேகத்துல, மனைவிகிட்ட, கணவன்கிட்ட, எல்லாத்திலும் கவனமா இருக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி மட்டுமல்ல, தசாபத்தியும் மாறிடுச்சு. ரொம்ப தசாபத்தியும் நான் அந்த சொல்லியிருக்கேன். இருந்தாலும் தசாபத்தியை பார்த்து கவனமாக இருப்பது மிக அவசியம். பெரிய புராணம், பஞ்சபுராணம் இதெல்லாம் படிக்கும். பெரிய புராணம், பஞ்சபுராணம் இதெல்லாம் படிச்சுவாங்க. கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. நடராஜர் 10 படிங்க. எல்லாமே சூட்சமா மாறும். எல்லாம் எதிர்காலம் நல்ல முறையில் இருக்கும். குழந்தைகள் நல்லா வருவாங்க. குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க. பூர்வ புண்ணியம் நிலைச்சிருக்கும்.